உங்களுக்கு முன்னாடி தான் யானை வந்துட்டே இருந்திருக்கு. அப்படிங்களா? ஓஹோ. பசங்க போகணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு குறுமிளகு தான் எங்கள் விவசாயம். வீடுக்கு எழுதியிருக்கிறாங்க. இனி வரப்போ தான் இனி எல்லாம் புதுசாக நாங்கள் கட்டுவோம். இங்கே எப்படிங்களா யானை இதெல்லாம் வருதுங்களாம்மா? சாமிங்க வருது. நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. சரிங்க. நம்மளும் அந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டாங்க, வருவாங்க. நாம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் சார். வந்து அவங்க சாப்பிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா தூக்கம் தான் நாம தூங்காம முடிச்சுட்டு பார்க்கணும். இங்க பாருங்க டம்மெல்லாம் இருக்குது. வருவாங்க, தண்ணி குடிப்பாங்க. நம்ம அதுக்குன்ட்டு இருக்க முடியுமா சார்? வீட்டுல கை வச்சா என்ன பண்ண முடியும்? நாங்க அதுக்குதான் தூக்கம் கேட்டு பார்த்துட்டு இருப்போம். ஆனாலும் பயந்தான். வீட்டுல கை வச்சுட்டா சிலது வீடு அரிசி பருப்பு சாப்பாடு மனத்துக்கு அவங்க கை வச்சிருவாங்க. கரடை இருக்குது சார், வந்து பெல்லாப்பழம் சாப்பிட்டு அவங்க போயிடுவாங்க. சிறுத்தை வந்தா நாய்க்கு வரும். ஆடு வச்சிருக்கிறோம், ஒரு 5-6 இப்படி ஆடு. அது பக்கத்துல அதையும் பார்த்து பாதுகாப்பா இருக்கும். அது வரும், அது பசிக்கு அது வந்துட்டு தான் போகும். தொழில்னா காட்டுக்குள்ளே தான் காப்பி குருமிளகா எடுத்துக்கிட்டு எங்கேயும் போகிறது. இந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் வர்றது கஷ்டம் தான். பலாப்பழ சீசன் மட்டும். பலாப்பழம் உங்களுக்கு முன்னாடி தான் யானை வந்துட்டே இருந்திருக்கு. அப்படிங்களா? ஓஹோ. பசங்க போகணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த வழியில் போனோம்னா இங்கேயும் வந்து சில வீடுகள் இருக்குது. ஒரு ஆறு இருக்குது. நடந்து போகிற வழியெல்லாம் இருக்குது. ஸ்டெப்பு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதில் நடந்து போய் ஆப்போசிட்டில் அங்கே வருங்க அந்த மலையில் சில வீடுகள் அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு அதை போய் பார்க்கலாங்க. இதுதான் ஒரு ஆறு. தண்ணி போகிற சவுண்டு கேட்குது. ஆனால் தண்ணி நம்மளுக்கு இங்கேருந்து தெரியல. கீழே போய் பார்க்கலாம். குருமிளகு கொடியுமே காப்பி தாங்க நிறைய தெரியுது. இப்போ ஆனைக்குளம் கிராமத்துக்கு வந்து அங்கே வந்து ஒரு கோயிலை பார்த்து கோயில் விசேஷத்துக்காக ஊர் மக்களை வந்து மீட்டிங் போட்டுருந்தாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கீழே போய் அங்கே அமைஞ்சிருக்கிற ஒரு 10-15 வீடுகளை பார்த்து முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் கோயில் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து அங்கேருந்து மறுபடியும் இந்த சைடில், அதாவது அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற வழியில் போய் அங்கே இருக்கிற சில வீடுகளை பார்க்கலான்னு சொல்லி இப்போ வந்து போயிட்டுருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகளை உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க.
பாருங்கள், இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆறு இருக்குது. ஆறை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா ஒரு சின்ன வழி அப்படியே போகுது. அந்த வழியில் போனோம்னா அங்கே வந்து சில வீடுகள் இருக்குது. அங்கே நம்ம போய் இப்போ பார்க்க போகிறோங்க. இதை ஒரு சின்னதாக ஒரு ஆறு, தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. ஒரு ஆறு மழை பெஞ்சால் வந்து தண்ணி நிறைய போகும் போல இருக்குங்க. இப்போ வந்து மழை இல்லை. ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் போகுது. தண்ணி வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி முன்னேறுவோம். இதுவும் அதே ஆறு தான். இங்கே வந்து தண்ணி இல்லை. தண்ணி அங்கங்கே நிறைய வருதுங்க. தண்ணின்னா அதாவது சின்ன சின்ன ஓடை மாதிரி ஆறு வந்து பிரிஞ்சு அப்படியே வருது. மேலேருந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும் போல இருக்குங்க. இங்கே பாருங்கள், எப்படிங்க பாருங்கள், அங்கே வழி தெரிஞ்சு பாருங்கள். அங்கேருந்து அப்படியே அப்படி வந்து இந்த ஆறை தாண்டி இப்போ வந்து இங்கே வந்திருக்கேன். சுற்றி ஃபுல்லாகவே வந்து காப்பி தாங்க. காப்பி செடிகள்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. நல்ல மேடு, மேலே இடத்துல மூச்சு வாங்குது. பயங்கரமான மேடு. அங்கேருந்து பார்க்கும் வீடெல்லாம் தெரிஞ்சு ஒன்றுமே காணுமே. செடிகள் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது.
இந்த வீடு தெரியுது. இது ஆணைக்குள்ளங்களா? வீட்டில் இருக்காங்களா? சரி சரி. டேய் நாளைக்கு கிடச்சிருங்களா? இவ்வளோ நேரம் வரைக்கும் அமைதியாக இருந்துச்சு. பேசும் படி சவுண்ட் ஓகே கிடச்சிருங்களா? சரி சரி ஓகே. அம்மா இது ஆணை பிள்ளைங்களாம்மா? அம்மா நான் கடிச்சும்மா பேசாத வரைக்கும் சும்மா இருந்தது, பேசினபடி உழைக்குது. நீங்க எங்க இருந்து வரீங்க? அம்மா காரமடையில் இருந்துங்கம்மா. போன மாதம் வந்து இந்த வழியெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பாறையெல்லாம் உருண்டு விழுந்து நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. சரி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஊர் பார்த்து போகலான்னு சொல்லி வந்தாங்க. இங்கே ஒரு வீடு தான் இருக்கம்மா? இங்கே வந்து நாங்கள் 50 வீடு இருக்கிறோம். சரிம்மா. 50 வீடு இருக்குதுங்க. எல்லா எஸ்டேட்டில் பாதி பேர் வேலை செய்கிறாங்க, பாதி பேர் தோட்டத்தில் நாங்கள் செய்கிறோம். அப்போ இருக்கிறோங்க. சரி சரிங்க. சொந்தமாக தோட்டம் இருக்குங்களா? சொந்தமாக தோட்டம் இருக்குது. எவ்வளோ கேட்குறீங்க? சொந்தமான நம்ம கணக்கு சொல்ல முடியாதுங்க, நம்ம வீட்டில் தான் தெரியும். சரி சரிங்க. நம்ம இருக்கிறத வச்சு நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு எல்லாம். என்னென்ன போட்டிருக்கீங்கம்மா தோட்டத்தில்? தோட்டத்தில் காப்பி குருமிளகுங்க, அது மட்டும் தான். காப்பி குருமிளகு. விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த குரங்கு தொல்ல முடியாதுங்க. அதனால காப்பி எங்களுக்கு குருமிளகு தான் எங்கள் விவசாயம். ஓகே ஓகே. அது வருஷத்தில் ஒரு டைம் தான் வரும் காப்பி குருமிளகு? காப்பி குருமிளகு வருஷத்தில் ஒரு டைம் தான் வரும். அது பராமரிக்கணும், களை எடுக்கணும், அப்போ எல்லா வேலை இருக்குதுங்க சார். காப்பி வந்து இப்போ தான் சீசன் இல்லைங்களா? காப்பி இப்போ தான் சீசன். குருமிளகு எப்போ சீசனு? குருமிளகு இன்னும் கொஞ்சம் 6 மாதம் போகும். இன்னும் 6 மாதம் போகுங்களா? ஓகே ஓகே. இப்போ காப்பி தான் எடுத்துகிட்டு. காப்பியில் எப்படிங்கம்மா நீங்கள் அந்த ராட்டையில் போட்டு ஆட்டி எடுத்து அந்த காப்பி கொட்டை வந்து வெளியே கொண்டு போய் கொடுப்பீங்க இல்லைங்கம்மா? பார்த்துருக்கேன், நிறைய கிராமத்தில் நானும் பார்த்துருக்கேங்க. ராட்டம் இருக்குதுங்க சார். சரிங்க. அப்போ வெளியும் கொடுப்போம், இந்த ஊருக்குள்ள வாங்குவாங்க, எவரி இருக்கிறாங்க அவங்களும் வாங்குவாங்க, வெளியூர்லன்னு வந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா? இங்கே வந்து ஓகேப்பா. இப்போ ஏதாவது கொடுத்துருக்கீங்களாம்மா? இப்போ வந்து இப்போதான் கை வச்சுட்டு. எவ்வளோ ரேட்டுக்கு போகுமா காப்பி? இப்போ வந்து பாஸ்மெண்ட் 250 போகுதுங்க. அப்போ காய் வந்து 150 100 இப்படி போயிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க. சரி சரிங்க. ஒவ்வொரு வருஷம் மாறும் இல்லைங்களா? ரேட்டு மாறும். குருமிளகு பார்த்தா அது சீசனுக்கு அப்பப்போ மார்க்கெட்டு நிலவரம் மாறிட்டே போகும், நம்ம ஒரு ரேட்டு சொல்ல முடியாது. ஆமாங்க. சரிங்க சார். வேற பலாப்பழம் இதெல்லாமா? அதுவும் சீசன் தாங்க. சீசன் தான். சீசன் தான். சரிங்க. காப்பி முடிஞ்சதும் அது வந்துடும். இப்போ எல்லாம் பிஞ்சா இருக்குதுங்க, இனி காப்பி முடிகிறதுக்குள்ள இப்படி ஆயிரும். சரி சரி. இப்படி ஆயிருங்க. இந்த இடத்துல மட்டும் எவ்வளோ வேணுமா? இல்லை கீழே வீடுங்களா? கீழே வீடு இருக்குதுங்க சார். அப்படியே மொத்தமா இருக்குது. எல்லாம் தோட்டத்துக்கு வீடு வச்சிருக்கிறாங்க, தோட்டத்துல தான் வீடு வச்சிருக்காங்க. அவங்க தோட்டத்துல வீடு இருக்குங்களா? வீடு இருக்குது. இப்போ எங்க தோட்ட வீடுன்னா அதே மாதிரி அவங்களுக்கு தோட்ட வீடு. சரி. தோட்டத்துல வச்சு இப்போ ஒரே இடத்துல, இப்போ ஒரு ஊருன்னா ஒரே இடத்துல வீடு இருக்கு, அங்கங்க தோட்டம்லாம் இருக்கு, அப்படிலாம் கிடையாதுங்க? அப்படி இல்லைங்க. இப்போ வந்து ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க, அவங்க வந்து லைனா வீடு வச்சிருக்கிறாங்க. நாங்க வந்து பாதி பேரு நாங்க தோட்டத்துல வீடு வச்சிட்டோம். ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாமே தோட்டத்துல வீடு, ஆத்துக்கு அந்த பக்கம் அந்த கீழ் பகுதியில் பார்த்தேன் ஒரு 10-15 வீடு இருக்குங்க, அது மட்டும் லைனா இருக்குங்க. லைனா மொத்தமா இருக்குது. அவங்க தோட்டம் கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க, அதனால மொத்தமா இருக்கிறாங்க. நம்மள அப்படிதான் சொன்னாங்க, கவர்மெண்ட்ல எல்லாம் மொத்தமா வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்க வேண்டாம் தோட்டத்துல இருந்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுத்து விடுங்கம்மா? கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருவாங்க சார். இப்போ வீடுக்கு திட்டமா எழுதி இருக்கிறாங்க. சரிங்க. இனி கட்டி கொடுப்பாங்க. இனி எப்பன்னு தெரியல சார். எல்லாம் எழுதி. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுமா? இது பார்த்தா 10-15 வருஷம் இருக்கும். 15 வருஷம் இருக்குங்களா? 15 வருஷம். வீடெல்லாம் நல்லா இருக்குங்களா இல்லை உள்ளெல்லாம் ஒழுகுதுங்களா? ஒழுகுதுங்க சார். எல்லாம் மாற்றணும், வீடுக்கு எழுதியிருக்கிறாங்க. இனி வரப்பதான் இனி எல்லாம் புதுசாக நாங்கள் கட்டுவோம். எப்படிங்கம்மா இங்கே அங்கேருந்து இப்படி சுமந்தா கொண்டு வரணுங்களா வீடு கட்டி போனாங்க? சார் ரோடு வந்துருச்சுங்க, கவர்மெண்ட் மூலமா நம்மளுக்கு ரோடு வந்துருச்சு. பஸ் இல்ல, மற்ற எல்லாம் வண்டி வந்து போகுதுங்க. பஸ் வர்றதுக்கு வசதி இல்ல. ரோடுன்னா அந்த ஸ்கூல் வரைக்கும் தான் வரும்? ஸ்கூல் வரைக்கும். அங்க இருந்து சுமந்து கொண்டு வரணுங்களா? சுமந்து கொண்டு வரணும். நம்மளுக்கு இங்க கொஞ்சம் ரோடு போடுறாங்க சார், சொல்லி இருக்கிறோம் நாங்க. இங்க இந்த ஆத்துக்காண்டிங்களா? ஆத்துக்கு இந்த பக்கம். சரிங்க. பாதிக்கு கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, பாதி வேலை முடியலைங்க சார், முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க, இந்த 2 மாசமா நிப்பாட்டிட்டாங்க, மழை அது இதுன்னு பாதி செஞ்சு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க சார்.
அப்போ இதுக்கு இந்த பக்கமும் உங்களுக்கு ரோடு போடுறாங்க. போடுறாங்க ஓ சார். சரிங்க. அப்போ நாங்கள் எல்லாம் கேட்டிருக்கோம், எங்களுக்கு ரோடு பாதை வேணும்ட்டு போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறோங்க சரி சார். சரி. இப்போ இதுக்கு கீழே எத்தனை வீடு இருக்குமா? இதில் கீழேன்னா கணக்கு பார்த்தா ஒரு 8 வீடு இருக்கும் சார். 7 வீடு இருக்குங்களா? 8 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஆமாம் சார். பாதி பேர் எஸ்டேட்டில் இருக்கிறாங்க, பாதி பேர் வீட்டில் ஓ இருக்கிறாங்க. சரி சரிங்க. நீங்கள் இந்த தோட்ட வேலை போக வெளியே தான் வேலைக்கு போகிறீங்களா இல்லை இங்கே வேலை இல்லை பண்ணுறீங்களா? சார், நாங்கள் தோட்டத்தில் தான். நம்ம வீட்டுக்காருக்கு வேலை கிடைச்சா போவாங்க, இல்லைன்னா நாங்கள் தோட்டத்தை மட்டும்தான். உங்களுக்குலாம் பசங்களம்மா குழந்தைங்க? குழந்தைங்க 3 குழந்தைங்க சார். 2 பொண்ணுங்க படிக்குதுங்க. பையன் இன்னும் 10th முடிச்சுட்டு வேலையில் இருக்கிறேன், ஃபாரஸ்ட் வேலையில். ஓ அங்கே நாங்கள் சேர்த்து விட்டோம். ஓகே சூப்பர். பொண்ணுங்க படிக்கிறாங்க. ஓ ஆமாம், ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. ஒருத்தி ஐடி படிக்கிறா, ஒருத்தி 9th படிக்கிறா ஓ சார். ஹாஸ்டலுங்களா? ஹாஸ்டல் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வருவாங்க? வாரத்தில் இப்போ லீவ் விட்டா கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஓ சரி சரிங்க. சரி, இப்போ பரிச்சை லீவுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டில் 2 பொண்ணுங்க சரிங்க. அப்படியே இருக்கிறாங்க சார். சரி சரி சரிங்க. இங்கே எப்படிங்களா யானை இதெல்லாம் வருதுங்களாம்மா? வருங்க சார். பெலாக்காய் சீசனுக்கு நம்மளுக்கு வந்துடும். சாமிங்க வருது, நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. சரிங்க. நம்மளே அந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டாங்க, வருவாங்க சார். வருவாங்க. சரிங்க. யானை அது போக சிறுத்தை, கரடி எல்லாமே இருக்குது சார். எல்லாம் இருக்குங்களா? எல்லாம் மழங்காவது காட்டு பகுதியில் எல்லாமே வசிக்குது. எல்லாமே இருக்கு சார், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். ஓகே ஓகே. அதோட சென்டரில் தான் நீங்கள் இருக்கீங்க, அவங்களோட சேர்ந்து நீங்களும் இருக்கீங்க. நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் சார். நம்ம இது வீட்டில் எல்லாம் இருக்கு. அவங்களும் நீங்கள்லாம் எல்லாம் சேர்ந்தா இருக்கீங்க என்னதான் வச்சுக்கோங்களேன் சார். சரி சரிங்க. ஆனால் ஆளுகள்லாம் இந்த தொந்தரவுல பண்ணுறதில்ல? பண்ணுறதில்லைங்க. பண்ணுவாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஓ சரிங்க. நாம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் சார். வந்து அவங்க சாப்பிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா தூக்கம் தான் நாம தூங்காம முடிச்சுட்டு பார்க்கணும். நைட்டில் பார்க்கணும் சார். அதுதான். பகல்லாம் தொந்தரவு இருக்காதுங்க? பகலில் இருக்க மாட்டாங்க, பகலில் காட்டுக்குள்ள இருப்பாங்க. நைட்டில் மட்டும் தான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவாங்க. அப்போ மட்டும் கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்கணும் பார்த்தா மாதிரி. ஆனால் வீடு பக்கத்தில் வருங்களாம்மா? ஆமாம் சார். இந்த தண்ணி வேணும், தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம இங்கே பாருங்க டம்மெல்லாம் இருக்குது. வருவாங்க, தண்ணி குடிப்பாங்க. நம்ம அதுக்குன்ட்டு இருக்க முடியுமா சார்? வீட்டில் கை வச்சா என்ன பண்ண முடியும்? நாங்கள் அதுக்கு தான் தூக்கம் கேட்டு பார்த்துட்டு இருப்போம். இருந்தாலும் ஒரு பயம் தான். இங்கே வந்து தண்ணி குடிச்சா போய் திரும்பி போனாலும் பயந்தான். வீட்டில் கை வச்சுட்டா சிலது வீடு அரிசி பருப்பு சாப்பாடு மனத்துக்கு அவங்க கை வச்சிருவாங்க. அதனால நாங்க கண் முழிச்சு பார்த்து வீட்டை தள்ளணும்னால பண்றது இல்ல, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குதுன்னு சொல்லி கை வச்சிருவாங்க. ஓ சரி. அந்த டைம்ல பார்த்தா அதை சாப்பிட கிடைக்கும் போது நம்மளுக்கு சேதாரம் ஆயிரு. சேவரு பார்த்தா தள்ளி லீவ் விடுச்சாங்க, நம்மளுக்கு சேதாரம் ஆயிரு. அதனால கொஞ்சம் பயந்து இருக்கீங்க. கரெக்டுமா? புரியுது புரியுது. ஓ சரிங்க. சரி. இந்த சிறுத்தைகளமா, சிறுத்தை கரடிகளா இருக்குது சார்? அதெல்லாம் வருதுங்களா இந்த பக்கம்? அது இந்த நாய் இருக்கிறதுனால பாதி நாய் கொண்டு போயிருது சார். இல்லைன்னு சொல்ல, கரடி இருக்குது சார். வந்து பழம் சாப்பிட்டு அவங்க போயிடுவாங்க. சிறுத்தை வந்தா நாய்க்கு வரும். ஆடு வச்சிருக்கிறோம், ஒரு 5-6 இப்படி ஆடு. அது பக்கத்துல அதையும் பார்த்து பாதுகாப்பா இருக்கணும் சார். அது வரும், அது பசிக்கு அது வந்துட்டு தான் போகும். இந்த மாதிரி 6 நாயில வந்து தூக்கி இருக்கீங்களா? எல்லாம் கொண்டு போயிருக்கு. அப்படிங்களா? உங்களதே எடுத்துக்கீங்களா? எங்களதே எடுத்துட்டு போயிருக்கு சார். எப்பங்கம்மா? அது சொல்ல முடியாது சார். 2-3 மாசம் ஆகுது. 2-3 மாசம். அதுக்கு முன்னாடி 6 மாசம் ஆகுது. நாய் எல்லாம் கொண்டு போயிருக்கு சார். ஆடும் பிடிச்சிருக்குதுங்க. நாம பார்த்துட்டு தான் பார்க்கணும். ஆடு இப்போ கொண்டு போவேன் சார். அங்கே போய் பார்த்துட்டு தான் நான் இருக்கணும். ஓ பார்த்து தான் இருக்கணும். ஒரு ஆள் அப்பனா கூடவே இருக்கணும் ஆடு பக்கத்துல. இல்லைன்னா பகல்லையே வந்து சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் படுத்தேன். இனி ஆடு ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு தான் படுத்தேன். உங்கள அம்மா வாங்க, யாரும் சார் வந்திருக்காங்க. நான் வந்து ஆனைப்பள்ளம் வரைக்கும் வந்திருந்தாங்கம்மா. வந்து அப்படியே பார்த்தப்ப கீழே அந்த கோயில் ஏதோ கூட்டமெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, அவங்களாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே கீழே இருக்க வீடுகளாம் அப்படியே பாட்டு சரி இந்த பக்கம் வீடுக்குன்னா சரி மட்டும் இந்த வீடு மட்டும் போய் பார்த்துட்டு போகலான்ட்டு போயிட்டு அப்படியே மேலே சடையன் கொம்பையெல்லாம் போயிட்டுங்க. அப்படியே போகலான்னு அப்படியே வந்தாங்க. இதுக்கு கீழே போகலாம் சார். பார்த்தா கீழே மேல்புள்ளூர் இருக்குங்களா? மேல்புள்ளூர் கொஞ்சம் பாதை நடந்து தான் போகணும் சார். காட்டுக்குள்ள இருந்து போகணும். அங்கே பில்லூர் டேம் போனால் தான் பஸ். இங்கே மேல் வழியில் வந்தால் வண்டி கொண்டு வந்து போகலாம். ரோடு இருக்குது. கீழே வந்து நடப்பாதை தான். நடந்து தான் போகணும். ஆற்று கடந்து நடந்து தான் போகணும். இதெல்லாம் போறீங்களாம்மா? நான் எங்கள் ஊர் சொந்த ஊர் பில்லூர் டேம். அப்படிங்களா? கல்யாணம் முடிச்சு கொடுத்ததா எஸ்டேட். நான் பில்லூர் டேம் கறிதான். ஓ அப்படிங்களா? இதில் போறீங்க அப்படின்னா வர்றீங்க? போயிட்டு வருவோம் சார். எவ்வளோ தூரமாக இங்கிருந்து நடக்கிறீங்க பில்லூர் டேமுக்கு? நம்ம நடையை பொறுத்து சார். போகிறவங்க ஆம்பளைங்கள்லாம் ஒரு 6 அவர் இருந்தால் போயிடுவாங்க. 1 மணி நேரம் வைங்க. 1 மணி நேரம். நாம போகிறது 2 மணி நேரம் உட்காந்து பிடிச்சி போகிறது கொஞ்சம். எல்லாமே அந்த காட்டு பாதை தான். காட்டு பாதை தான். ஆனால் ரெகுலராக இதில் நடக்கிறாங்களாம்மா? ஆமாம் நடக்கிறோம் சார். நாங்கள் எல்லாமே
இப்போ அம்மாவை பார்க்கணுன்னா கீழே போவோம் வருவோம். இப்போ குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றது கீழே தான் பாதை. ஆமாம் சார். இப்போ நீங்கள் மேல் வழியை விட இந்த வழி கீழ் வழி தான் அதிகமாக பயன்படுத்துறீங்க? இதுதான் பக்கம் சார். சரிங்க. மேலே போனால் கொஞ்சம் வசதி கம்மி சார், வண்டி பிடிச்சி அலைச்செல்லாம் போகணும். இங்கே கீழே பரவாயில்ல, பாதை கடந்து பில்லூர் டேம் போயின்னா பஸ் இருக்கு சார். ஆமாம், பில்லூர் டேம்லேருந்து காரமணம் பஸ் இருக்குங்க. பஸ் இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கு இவங்களுக்கு வந்து முள்ளியில் போய் இறங்கணும் சார். முள்ளியில் கேரளா பஸ்ஸில் போய் ஆனைக்கட்டி தானுங்க சார், இப்படி போயிடுவோம். ஐயா வணக்கம் ஐயா. இது எங்கள் மாமனாருங்களா? சரி சரிங்க. சொந்த தான் மாமனார். சரி சரி சரி. இப்போ அதை அது பாருங்க வயசானவங்களும் இருக்கிறாங்க, கஷ்டம் தான் இப்போ அவங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு. வயசுக்காரங்க ஜமாடிச்சுக்கிறாங்க, அவங்க போகிறவங்க வர்றாங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு பிரச்சனை சார். நம்மளுக்கு என்ன சார், கீழே கொஞ்சம் பாதை ரோடு போடணுங்கிற வசதி வேணும்னு இப்போ கேட்டு இருக்கிறோம் சார். மெதுவாக செய்கிறாங்க, கவர்மெண்ட் மூலமாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல செஞ்சு கொடுக்குறாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்ல அவங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க சார். போன 1.5 வருஷம் முன்னாடி வரும்போது பார்த்தோம்னா ஸ்கூல் வரைக்கும் ரோடு இருந்தது, கீழே நடைபாதையில் இப்போ கீழே போட்டிருக்காங்க போல இருக்கு. போட்டிருக்காங்க இந்த ஒரு 1.5 வருஷம் போட்டிருக்காங்க போல இருக்கு. போட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த சின்ன கொம்பைக்கு மேல் பகுதியில் அந்த பாதை வெட்டிருக்காங்க போல இருக்கு. ஆமாங்க சார். முன்னாடி இல்லை, இப்போ வெட்டிருக்காங்க போல இருக்கு. இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க சார். அவங்களும் செஞ்சு தான் கொடுக்குறாங்க சார். நாங்கள் இல்லைன்னு சொல்ல கவர்மெண்ட்ல செஞ்சு இப்போ வீடு வசதிக்கெல்லாம் எழுதிட்டு போயிருக்கிறாங்க சார். ஏதோ கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. பரவாயில்ல. ஏன்னா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் கிடைச்சா நல்லதா இருக்குங்க. பண்ணி கொடுக்குறாங்க சார். அது பரவாயில்ல சார். நாங்கள் மற்ற எந்த தவறும் இல்லை சார், எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க சார். அண்ணா இன்னொன்று சார், வீட்டில் நாங்கள் பொம்பளைங்களாம் பாதி பேர் சும்மா தான் சார் இருக்கிறோம். அதுதான் ஏதோ ஒரு சின்ன தொழில், ஏதோ வேலை அது இது போட்டு கொடுத்தா அதுவும் பரவாயில்ல. நாங்கள் ஊருக்குள்ளே செஞ்சுக்குவோம். வீட்டு வேலை முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்குள்ளே அதை பார்த்துக்குவோம் சார். கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் ஏற்பாடு செய்யணும் சார். அதான் எல்லாம் எழுதி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இருக்கிறோம். பாதி பேர் எல்லாம் குழுவில் சேர்ந்துட்டு எல்லாம் கட்டுறாங்க, வாங்குறாங்க. நம்ம பாதி பேர் வாங்கலை சார், வீட்டில் தான் இருக்கிறோம். ஏதோ கைத்தொழில் ஏதோ முடிஞ்சதை சின்ன சின்ன தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் சார். ஏதோ அரசாங்கத்தில் அவங்க பார்த்து செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு பரவாயில்ல. ஏதோ ஒரு நமக்கு சின்ன சப்போர்ட் இருக்கும் சார். ஆமாம். இப்போ மேல் வழியில தான் போவீங்க? ஆமாம், மேல் வழியில் போவோம்மா. ஏன்னா வண்டி கொண்டு வந்துருக்குமா, மேல் வழியில் போய்க்கலாம். ஆனால் இந்த வழியில் நம்ம தெரியாதவங்க நடந்து போக முடியாது சார். ஆன சமயம் இருக்குதுங்க, அதுதான் உங்களுக்கு தெரியும். அதை கேட்டங்கம்மா, பார்த்தீங்கன்னா வழியில் இருக்குது, கீழே போகிறதே கொஞ்சம் டேஞ்சர் தான் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட்டு, இப்போ வரலாம், இன்னொரு நாள் கூட கீழே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பரவாயில்லைங்க. இப்போ என்ன வண்டி கொண்டு வந்தீங்க? பைக் தான்மா. பைக் தான். ஆமாம், சரிங்க சார். நாங்கள் எல்லாம் மீட்டிங்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதான் கண்டிப்பா அண்ணாங்களை கேட்டால் தெரியும் என்னென்ன இருக்குது, என்னென்ன வேணும். எல்லாம் கீழே மீட்டிங் இருந்தால் மீட்டிங் முடிச்சிங்களா? முடிச்சிங்களா? சரி சரி. என்னண்ணா கோயில் மீட்டிங்களா? கோயில் மீட்டிங். சரி, கோயில் கொஞ்சம் செய்யலான்ட்டு ஒரு முயற்சிங்க. ஓ சரிங்க. கோயில் கட்ட போறீங்களாண்ணா இல்லை கோயில் விசேஷங்களா? கட்ட போறீங்களா? சரி வாங்க, மேலே வாங்க, ரிலாக்ஸாக உட்காந்து பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஊரை பற்றி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஊருக்கு அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட அப்படிங்களா? ஆமாம். ஓகே. அவரையே கேளுங்க. சரிங்க. ஆனால் என்ன கோயிலுங்கண்ணா? என்ன? மல்லீஸ்வரர். ஓ, ஈஸ்வரன் கோயில், மல்லீஸ்வரன் கோயில். சரிங்க. இப்போ வந்து அந்த கோயில் வந்து புதுசாக கட்ட போறீங்களா? கட்டுறதுக்காக ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, வசூல் பண்ணலாம் அப்படின்ட்டு வசூல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு எல்லாம் எழுதி இது பண்ணிருக்கிறோம். ஓ சரி. ஓகே. புதுசாக கோயில் கட்டி பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணுவீங்களா? ஓகேங்க. இப்போ இந்த கோயில் வந்து வருஷம் எப்போ விசேஷம் நடக்குறீங்க? அது இப்போ கொஞ்ச நாள், கொஞ்சம் ஒரு 5 வருஷமா நாங்கள் செய்யறீங்க. அதை நம்ம இந்த தர்மகாலத்திலாவே இளவாயிருதுங்க. சரிங்க. அதனால நம்ம அதை செய்யறது. அதனால தான் இப்போ பசங்க இப்போ வந்து செய்யல அப்படின்னு பேச்சுவார்த்தை கொடுத்துட்ருக்காங்க. அதை கரெக்டாக செய்யல முன்னாடி, அது இந்த மாதிரி ஆனதுனாலே இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து தவறாமல் செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. நல்ல விஷயங்க. ஊருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயில், ஏன்னா ஊரில் இந்த ஒரு கோயில் தான் இருக்கு இல்லைங்களாண்ணா? ஒரு கோயில் தான். அந்த கோயில் ஊரில் ஒரு கோயில் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி விசேஷம் இருக்கும்போது தான் எல்லாரும் ஒட்டுக்கா சேருவாங்க இல்லைங்களா? அது மாதிரி பண்ணி விட்டுலான்னு இது பண்ணல, ஒரு கமிட்டி வச்சோம். சரிங்க. பேசி முடிச்சுட்டு வந்தோம். சரி, அதான் நீங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. அதனால் கீழே ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே இருந்த பக்கம் பார்க்கலான்னு வந்தேன். நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுவோன்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? நம்ம பேர் கே சின்னசாமி. உங்கள் பேருங்கண்ணா? வெள்ளிங்கிரி. உங்கள் பேருங்கண்ணா? நாகராஜ். உங்களுக்கு என்ன தொழில்ண்ணா, என்ன வேலையா? தொழில்னா காட்டுக்குள்ளே தான் காப்பி எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்குள்ளேயே தான், தோட்டத்துலேயே தான், வெளி வேலையெல்லாம் கிடையாது. வெளி வேலைக்கு இந்த ஊர்ல யாருமே போறது இல்ல, நீங்க மட்டும் போறீங்க? நம்மவே போவோம், ஆனா இப்ப காப்பி பழந்த சீசன்னால போறது இல்ல. ஓ ஓகே. இது இடத்துல வச்சிட்டு ஏதோ கூலி வேலைன்னா அதுக்கும் போயிட்டு தான் வருவோம்.
அந்த வேலைக்கும் போய் தான் கிடைக்கிற வேலையை நம்ம செஞ்சு ஓ இந்த வேலை அந்த வேலை கிடையாது. இப்போ உங்கள் தோட்டத்தில் வேலை இருந்ததுன்னா அந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க. இல்லைன்னா அடுத்த தோட்டத்தில் வேலை கிடைச்சா அங்கே போய் செய்வோம். ஓகே, இங்கே தோட்டத்தில் எதுவும் வேலை இல்லைன்னா மட்டும் தான் நீங்கள் மேலே போகிறீங்க. வெளியே போவோம். ஓகே ஓகே சூப்பர். இப்போ மேலே நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க? வேலை குன்னூர் சேலாசு எஸ்டேட் வேலைக்கு அந்த மாதிரி எஸ்டேட் கான்ட்ராக்ட் வேலை. கான்ட்ராக்ட் வேலைங்களா? ஓ சரி சரிங்க. எஸ்டேட் வேலைக்கு போடுறாங்க. எஸ்டேட் வேலை பாதி சில பேர் மேலே இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது நம்ம வந்து இருக்கிற இல்லாத ஆளுங்க வந்துட்டு இப்போ வேலை இங்கே ஊருக்குள்ள வேலை இருந்தால் வேலை செய்வோம். இல்லை வேலை இல்லாத பக்கத்துல வந்துட்டு எப்படியே குன்னூர் இப்படி வேலை செஞ்சுட்டு ஓ ஓ ஓ சரி. இங்கே ஆனைப்பள்ளத்துக்கு மட்டும் எத்தனை வீடுங்கண்ணா இருக்குது? இங்கே 65 வீடு இருக்குது. 65 வீடு இருக்குங்களா? அதாவது நம்ம அங்கே அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த கீழ் பகுதியில் இது எல்லாம் சேர்த்துங்க. எல்லாம் மொத்தமாக எல்லாமே சேர்ந்து பார்த்தோன்னா ஆனைப்பள்ளம் இங்கே வந்து பார்த்தோன்னா 65 வீடு இருக்குங்க. ஓகேங்க. இந்த 65 வீட்லையுமே எல்லாருமே இங்கே தான் இருக்காங்களா? இல்லை வந்து பார்த்தோன்னா இந்த நிறைய கிராமங்கள்லாம் போய் பார்த்துருக்கீங்கண்ணா? வெளியே இருக்காங்க, சில பேர் வெளியே இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தோன்னா வந்து இப்போ வசதி எதுவும் இல்லைன்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து வீடை காலி பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. ஆனால் இங்கே தோட்டம் இதெல்லாமே இங்கே இருக்குது. அந்த தோட்டத்தில் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, காப்பி இதெல்லாம் அறுவடைக்கு வரும்போது மட்டும் வந்து எடுத்துட்டு அந்த 2 மாதம் 3 மாதம் தங்கி எடுத்துட்டு திருப்பி வந்து போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இந்த ஊரில் இருக்காங்களா? இருக்காங்க. ஓ ஓ. ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு படிக்க வச்சு மற்றதெல்லாம் கஷ்டம்னு சொல்லி சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. வெளியே இருக்காங்க. ஓ அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்காங்க. ஓ ஆனால் நீங்களாம் வந்து இங்கே தான் பரம்பரையே இவங்க தான். இந்த ஆனைப்பள்ளம் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குங்க? எவ்வளோ தலைமுறைகளாக இருக்குது? இது சுதந்திரவாதிக்கு முன்னாடி இருக்குங்க. பாட்ட காலத்துல இருந்து இது ரொம்ப காலத்துல இருந்து. ஓ ரொம்ப காலத்துல இருந்து இருக்குங்க. அப்போ இருந்தே இதே 60 குடும்பம் இருந்ததுன்னா அப்போ சப்போஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓ ஓ வந்து கொஞ்சம் அப்படியே அதிகமாக கம்மியாக இருந்தது இப்போ அதிகமாக இருக்கு. நல்ல விஷயம். ஏன்னா வந்து எல்லா கிராமத்துல நான் பார்த்த வரைக்குங்க அதிகமாக இருந்தது கம்மி தான் இருக்கு. ஆனால் இங்கே வந்து கம்மியாக இருக்கிறது அதிகமாக இருக்கு. ஓ சரி சரிங்க, பரவாயில்ல. அப்படின்னா ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு சுற்றி வந்து உங்களுக்கு வந்து வேணுங்கிறதெல்லாம் சிலதெல்லாம் கிடைக்குது. அப்படின்னா கிடைக்குதுங்க. விவசாயம் பண்ணுறதோ மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து சலுகை இதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்க? சரி சரிங்க. வழி வந்து இப்போ அங்கிருந்து வந்தீங்களா? அந்த வழி தானே இந்த பில்லூர் மட்டத்துலேருந்து? அதே வழி தான். அதே வழி தான். ஓ சரிங்க. அதில் தான் ஓ இப்போ நைட்டு வரும்போது பார்த்தோன்னா ஆனையெல்லாம் வழியிலே வந்திருக்கும் போல இருக்கு. நைட்டு சுற்றி பார்த்தேன் ஆனையோட சாணம்லாம் இருந்ததுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் அப்போயே நினச்சிட்டு இருந்தேன் சரி ஏதோ நைட்டே வந்திருக்கும் போல இருக்குன்னு அப்போயே ஓ வழியில் எங்கே நிற்குமோன்னு சொல்லி பார்த்து இந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் வர்றது கஷ்டம் தான். பலாப்பழ சீசன் மட்டும் பலாப்பழ சீசனுக்கு அது இப்போ அடிக்க இடையில வந்து தீனி அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லைன்னா இந்த ஏரியாவுக்கு காலையில் தான் வந்தீங்களா? ஆனால் காலையில் தான். நான் ஒரு 10:30 மணி இருக்குங்க பில்லூர் மட்டத்தில். 10:30 மணிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பைக்கில் அப்படியே நேராக கீழே இறங்கி வந்தேன். உங்களுக்கு முன்னாடி தான் யானை வந்துட்டே இருந்துருக்கு. அப்படிங்களா? ஓஹோ. பசங்க போகணும்னு சொன்னாங்க, யானை வந்துட்டு இருக்கு பார்த்துக்க சொல்லி கீழே இல்லை அப்படின்னு. நான் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கீங்களா? ஓ எத்தனை மணி இருக்குங்கண்ணா சுமார்? எனக்கு ஒரு 7:30 மணி இருக்கும். 7:30 மணிங்களா? ஓ நான் 10:30 வந்து பார்த்தா இந்த சாணத்தை பார்த்தேன் 2 இடத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்த்தா இப்போ தான் போட்ட மாதிரி இருந்தது. அந்த ரோடு திரும்பும்போதே பார்த்தோன்னா அந்த சாணத்தோட ஸ்மெல் அடிச்சது. என்னோட சாணம் ஸ்மெல் அடிக்குது, யானை நிற்குதோண்டு கொஞ்சம் கருக்குன்னு தான் இருந்தது. அப்போ பார்த்தா யானையோட சாணம் இருந்தது. சரி அப்பயே மெல்லமாக பார்த்து வந்தேன். அப்புறம் வரும்போது தான் ஒரு ஜீப் ஒன்று கழுவிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த பக்கம் 2 வண்டி போச்சு. அப்போ சொன்னாங்க நைட்டு வந்துட்டு அப்படியே ரோட்லேயே போயிருக்கும் போல இருக்குங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் பார்த்து போங்க, 2-3 மணிக்குள்ள மேலே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா எப்போ வேணால் வரும் உள்ள சோலைக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பெரிய காடு, அதனால யானையெல்லாம் எப்பவுமே இங்கே இருக்குல்லண்ணா? பலாப்பழ சீசனுக்கு பலாப்பழ சீசன். ஓஹோ. அது போக அந்த சிறுத்தை, கரடி, புலி அதெல்லாம் ஓ காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஆடு பிடிக்கிறது, நாய் பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்கு. நைட் நேரத்தில் நாய் சுற்றி வெளியே சுற்றிட்டு வந்தாலும் வரும். அந்த ஒழிச்சிட்டே இருக்கும் நாய். அந்த ஒன்று தூக்கிட்டு தான் போயிருதுங்க. ஓ ஓ தூக்கிட்டு போயிருது. நாயெல்லாம் தூக்கிட்டு போயிருது. ஓஹோ. உங்களதில் எதாவது தூக்கிருக்கீங்களா? தூக்கிச்சு நம்மளாம் 2-3 நாள் தூக்கிச்சு. அப்படிங்களா? சரி சரி. எப்படின்னா இப்போ வழி பார்த்தோன்னா அது வரைக்கும் வழி இருக்குது. இந்த பக்கத்தை பார்த்தா வழியெல்லாம் கேட்டுக்கான்னு சொன்னாங்க. வழியெல்லாம் கேட்டிருக்கீங்களா? செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் செஞ்சு தருவாங்க மாதிரி. ஓ சரிங்க. ஆனால் நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தப்பாங்க இந்த ஸ்கூல் வரைக்கும் தான் வழி இருந்தது. கீழெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ஆமாம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு இல்லை போட்டுருக்காம போல இருக்குது. நடக்கிறதுக்கு அந்த காங்கிரீட் வழியில் போட்டுருக்காம போல இருக்குது. கொஞ்சம் போட்டிருக்காங்க போல இருக்குது. அப்போ அந்த சின்ன கொம்பைக்கு அந்த பக்கம் மேல் சைடு பற்றி வழி வெட்டிருக்காங்க போல இருக்குது. நான் போன டைம் வந்தப்போ கேட்ட பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் மேலே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வெட்டிருக்காங்க போல இருக்கு. பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சரிங்க. அதில் ஏதாவது வழியெல்லாம் போடுறாங்க போல இருக்குங்க. போடுறாங்களா? ஓ சரி சரி. அந்த மாதிரி இந்த பக்கம் ஏதாவது வழி ஏதாவது போடுறாங்களா? இந்த பக்கத்துலீங்க இந்த சைடு போடுறேன், இல்லை இந்த சைடு ஃபுட்பாத் போட்டு தரேன். ஃபுட்பாத் மட்டும். ஓ வண்டியெல்லாம் ஏன்னா ஆற்ற கடந்து வர முடியாது, இருக்கிறதுனால கடந்து வர முடியாது, பண்ண முடியாது. ஃபுட்பாத் ஓ ஓ நடக்கிறவங்களுக்கு ஃபுட்பாத் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓ சரி சரி சரிங்க.
இங்கேருந்து கீழே என்னென்ன ஊர் இருக்குண்ணா இந்த பக்கம்? இதில் கீழே குட்டர் இருக்கு, சுத்துவனை, சுருக்கி, பில்லோ டேம். பில்லோ டேம் அந்த வழியிலே வரலாங்க, அப்படியே வரலாம். பில்லோ டேம் தெரியும், நான் வந்திருக்கேன். அந்த வழியில் வந்திருக்கேன், இந்த வழியில் நான் போனதில்லை. அந்த வழியில் முள்ளிலேருந்து பார்த்தோன்னா வந்து உள்ளே போய் நடந்து போனாலும் போகலாம், கீழே போயிட்டு நடந்து தான் மேலே வரும். இங்கேருந்து குட்டையூர் எவ்வளோ போகிறீங்கண்ணா நடக்கிறதுக்கு? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டருங்களா? ஓ சரி. உங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா வந்து போனால் சீக்கிரம் போயிருவீங்க, நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிடலாம். நம்ம வேணால் கொஞ்சம் லேட்டாக. சரி, நல்லதுண்ணா. சரி, நல்லதுண்ணா, வரேங்கண்ணா. சரி, வரீங்கன்னா ஃப்ரீயாக வரேங்க. சரி, ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க. கண்டிப்பாக. சரிண்ணா, நல்லதுண்ணா. வரேங்கண்ணா. சரி, நல்லதும்மா, நல்லதும்மா, வரேங்கண்ணா. பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்லைங்க. சரிம்மா, சரிங்க, அவ்வளோதான். அப்படியே பார்த்தா போயிட்டு மேலே போகிறேன். ஆமாம், இந்த வழியாக தான் நான் போவேங்க. ஆமாம் ஆமாம், சரிம்மா. பேர் என்ன சொன்னீங்கன்னா? வெள்ளிங்கிறீங்களா? வெள்ளிங்கிற. சரி. இதெல்லாம் என்ன செடிங்கண்ணா? காபி செடி, ரொபோஸ்டாங்களா? என்ன நிறைய வகை சொல்றாங்க. இது ஃபுல்லாக ரொபோஸ்டுங்களா? இது பழம் தான் எடுப்பாங்க. ஓ சரிங்க. இது பழம் தான் இப்படி எடுக்க முடியும். இது இப்போ காய். இது காய்ங்களா? பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஓ சரிங்க, எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இது காயெல்லாம் மறுபடியும் பழுத்துரும். 2-3 நாளைக்குள்ள இதெல்லாம் பழுத்துருங்க. இப்போ எடுத்துக்கலாம். இது வந்து ரொபோஸ்டாங்களா? காப்பியில் என்னென்ன வகை இருக்குங்க? காப்பியில் 3-4 வகை இருக்கு. ஓ சரிங்க. ரொபோஸ்டா, இது வந்து சாண்ட்ரா. என்னங்கண்ணா? சாண்ட்ரா காப்பி. சாண்ட்ராங்களா? சாண்ட்ரா. ஓ இந்த மாதிரி சாண்ட்ரா நான் கேள்விப்பட்டதில்லை. சாண்ட்ரா காப்பி. ஓ சரிங்க. இதில் காப்பி கொட்டையில் எல்லாம் போலுங்க. அரபி காப்பிங்களா? அரபி கேள்விப்பட்டிருக்கேன். இது அரபிங்களா? இந்த செடிங்க. சரி சரி, ஓகே ஓகே. அதில் பழம் பாருங்க வேறு மாதிரி இருக்கும். பழத்தை பார்த்தே அப்படிங்களா? இந்த பழத்துக்கு இந்த பழத்துக்கு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். இந்த கொட்டை இப்படி இருக்கும், இந்த கொட்டை ரொம்ப சின்னதாக இருக்கும். எது சின்னதாக இருக்குங்கன்னா வந்து அரபி சின்னதாக இருக்குங்களா? ரொபஸ்டா சின்னதாக இருக்கும். ஓ ரொபஸ்டா சின்னதாக இருக்குங்க. இந்த கொட்டைக்கு பாருங்கள் சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓ இந்த கொட்டைக்கு. ஓ சரி, ஒரு சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். ஓ சரி சரி. இதுதான் ரொபஸ்டா தான் சின்னதாக இருக்கும். ரொபஸ்டா சின்னதாக இருக்குங்க. அரபி வந்து பெருசாக இருக்குங்க. எது வந்து ரேட் அதிகமாக கிடைக்குங்கண்ணா? இது அரபி ரேட் அதிகமாக கிடைக்கும். அரபி தான் ரேட் அதிகமாக கிடைக்குங்களா? ஓ சரி. இல்லைக்கா, இதெல்லாமே எதுங்களா? எல்லாமே ரொபஸ்டா. இந்த பெருசாக இருக்கு எல்லாமே ரொபஸ்டா. சரி, அரபி. குருமிளகு நிறைய பார்த்துருக்கேங்கண்ணா. சரி, குருமிளகு பார்த்தா அது ஒரே ரகம் தான் இல்லைங்களா? அது 2 ரகங்களா? ஓ ஓ சரிங்க. இது பெரிய மிளகு. அங்கே வாங்க காமிச்சு அங்கே தெரியுது எல்லாமே பன்னீர். இது பெரிய மிளகுங்களா? ஓ இது பெரிய மிளகு. இன்னொன்று வந்து பன்னீருங்களா? அது சின்னதாக இருக்கும். ஓ சரிங்க. ஒரே ரேட்டு தான் இருக்கும். ஓ 2 ஒரே ரேட்டு தானா? ரேட்டில் ஒன்றா தான் இருக்கும். ஓ காப்பியில் தான் உங்களுக்கு ரேட்டு மாறு? காப்பியில் ரேட்டு மாறும். சரிங்க. இந்த ஆற்றுல எப்போ தண்ணி இருக்குங்களா? இப்போ மட்டும் இருக்குங்களா? மழை பெய்யறப்ப மட்டும் தாங்களா? ஓ அப்படிங்களா? ஓ மழை பெய்யலாம் தண்ணி இருக்காது. நான் கூட எப்பவுமே தண்ணி இருக்குன்னு வச்சுருக்கேன். ஓ ஓ அப்படிங்களா? அந்த ஒரு ஆறுங்களா அந்த பக்கம்? அதுங்க ஆமாங்க. ஓ ஓ சரி சரிங்க. அந்த முன்னாடி இந்த பாறைக்கு மேலே இருந்து விழு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு. ஓ சரி சரிங்க. ஓ சரிங்க. டேம் சொல்றது அந்த பெல்லூர் மட்டத்துக்கு அந்த பக்கம் இருக்கு அதுங்களா? ஓ சரி சரிங்க. அந்த ஊருக்கு முன்னாடியே இருக்கு. சரி.
குட்டை எறும்பு இறங்கி வந்துட்டு இதில் பாருங்க இறங்கிருக்கு, கால் தடமெல்லாம் இருக்குங்க. இதுலேயே இறங்கிருக்கு பாருங்க. உங்களுக்கு வீடுன்னு சொன்னீங்கன்னா குட்டை ஊருங்களா? இல்லை எங்கள் வீட்டு பேசியிருந்தல. ஆமாம்மா. அதுக்கு அந்த பக்கம் தென்னை மரம் ஒன்று தெரிஞ்சு. ஆமாங்கண்ணா. அதுதான் எங்கள் வீடு. ஓ அதை வீடுங்களா? சரி சரி. இதுதான் பன்னீர் மிளகு. இதான் பன்னீர் மிளகுங்களா? ஆமாங்க. ஓ இந்த மரத்தில் பெருசு பெருசு இருக்குங்களா? அதெல்லாம் தெரியும், பக்கத்தில் நல்லா தெரியும், நீளமாக தெரியும். அப்படிங்களா? இந்த கோயில் தான் கட்டலான்ட்டு ஓ சரிங்க சரிங்க. பேசிட்டு ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க. நீட்டமாக இருக்கு. அந்த அந்த கொத்து பார்த்தீங்கன்னா நீட்டமாக இருக்கு, நீட்டமாக இருக்கும். ஓ சரிங்க. இது எல்லாமே பன்னீர் மிளகுங்களா? பன்னீர் மிளகு தாங்க எல்லாமே. இங்கே இருக்குது எல்லாமே. எல்லாமே இங்கே ஸ்கூல் எத்தனை வரைக்கும் இருக்குண்ணா? 5வது வரைக்கும் இருக்குது. 5 வரைக்குங்களா? டெய்லி வாத்தியார் டீச்சர்லாம் வந்து போகிறாங்களா? கீழேருந்து வர்றாங்க, மேற்கத்துலேருந்து, மேட்டுப்பாளையத்துலேருந்து வராங்களா? முகிலேருந்து. ஓ ஓ. கொட்டாகட்டுக்காக போயிட்டு வந்தோம். கொட்டாகட்டுக்காக விற்கிறா. அங்கேருந்து ஜீப்பில் இப்போ வந்து போவாங்களா? இல்லை அவர் வண்டி வச்சுருக்காரு. ஓ சரிங்க. ஆ டெய்லி வந்து போயிடுவார். ஓ ஆமாங்கம்மா, இப்போ தான் போகிறேங்க. அப்படியே எல்லாம் கீழே பார்த்துட்டுங்க, கீழே பார்த்து அந்த பக்கம் ஆற்றுக்கு அந்த பக்கம்லாம் போய் பார்த்து அப்படியே வந்தேங்கம்மா. சரிப்பா. சரி சரி வரேங்கம்மா, வரேண்ணா.